அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்வர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகையில்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னொரு புறம் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறோம். எனவே இது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பணி. இந்த நிலைக்கு இது ஒரு பக்கம் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது, எதிர்ப்பையும் பெற்றிருக்கிறது என்ற நிலையில் அரசு அதில் பயணிக்கிறவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முதல் இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆமாம், அதை தான் நான் சொன்னேன். ஒரு வாகனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோ போர்டா ஒயிட் போர்டாங்கிறத பார்த்துருப்பீங்க. அது ஒரு டாக்ஸியாக பயன்படுத்துகின்றவர்கள் அதுக்கான பதிவு செய்து உரிமம் பெற்று பயணிக்கின்ற பொழுது அதில் பயணிக்கிறவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்கின்ற பொழுது அதில் வித்தியாசம் இருக்கிறது. சொந்த வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் வாடகை வாகனத்தில் பயணம் செய்வதற்கும் அதே நிலைப்பாடு தான் பைக்கிலும் இருக்கிறது. ஏன்னால் ஏற்கனவே ஒன்றிய அரசானது எப்படி கார் கனரக வாகனங்கள் வாடகைக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதே போன்று பைக்கையும் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அடுத்த கட்டம் இன்னும் சில நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அது குறித்து அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே இதை ஒட்டியெல்லாம் முடிவெடுத்தால் ஒரு முடிவெடுக்க முடியும்.